ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவியாரி டிசைனர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லாஸ்ட் வீடியோவில் போட்டோம் இல்லைங்களா, நெக்குக்கு ஒர்க்கு, அதோடைய ஸ்லீவுக்கான ஒர்க்கு தான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது ஸ்லீவோடைய சென்டரில் இருந்து லெஃப்ட் சைடு 1 இன்ச்சுன்னு மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ரைட் சைட்லேயும் 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். டோட்டலாக ஸ்லீவோட ரவுண்டு வந்து 14 இன்ச்சஸ்ஸு. ஹைட்டு 8.25 இன்ச் இருக்குது. சரிங்களா? இதுக்கு வந்து ஒரு செக்குடு டிசைன் தான் போட போகிறேன். லெஃப்ட் சைட்லேயும் 1 இன்ச்சு, அதே மாதிரி ரைட் சைட்லேயும் 1 இன்ச்சு அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு, இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு லைன் போட்டு வச்சுருக்கேன். அந்த லைனு ஏற்கனவே இன்னொரு ஸ்லீவ் போட்டுட்டேன். அதை வச்சு அந்த கிராஸு மேலே பாருங்கள், அந்த ஷார்ப் கிட்ட இருக்குது இல்லைங்களா லைனு, அது அந்த ஸ்லீவில் அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு அந்த லைனை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கீழே வரைஞ்சிட்டு மேலேயும் வரைகிறேன். இந்த கேப்பு மட்டும் கீழேயும் மேலேயும் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு மேலேயும் அதே மாதிரி 1 இன்ச்சு வச்சுட்டு கீழே 1 இன்ச்சு வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு நேராக வச்சு அந்த மாதிரி கோடு போடும்போது ஈவனாக இருக்கிற மாதிரி வரல, அன்ஈவனாக தான் இருந்துச்சு. அதனால் நான் அந்த கேப்பை மட்டும் மெயின்டைன் பண்ணி லைன் போட்டிருக்கேன். லைட்டாக மாறும், அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரேசிங் பேப்பரில் ட்ரா பண்ணிவிட்டு அதை ட்ரேஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டான செக்குடு கிடைக்கும். இது பார்த்தா டைமண்ட் ஷேப் இருக்கிற மாதிரியான ஒரு செக்குடு தான். சரிங்களா? ஸ்கொயர் ஷேப் இல்லாமல் டைமண்ட் ஷேப் இருக்கிற மாதிரி தெரியும். ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது டைமண்ட் ஷேப்பாக தெரியும். அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இதுக்கு ஃபஸ்ட்டு 4 லைன் ஜரியில் நெக்லைன் போட்டிருக்கேன். போட்டுட்டு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு லைன் சுகர் பீடு வைக்கிறேன். சாரி, இந்த ப்ளவுஸு இதோடைய நெக்லைன் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கும் இந்த ஸ்லீவோடைய வீடியோக்கும் ரொம்ப கேப் விட்டு போயிருக்கும். கொஞ்சம் இடையில் உடம்பு சரியில்லை, ரொம்ப கோல்டு காஃப் இருந்தது. வீடியோ வாய்ஸ் பேசி என்னால் எடிட் பண்ணி கொடுக்க முடியல. இப்போவும் கூட கொஞ்சம் கஷ்டமாகவே தான் இருக்குது, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால. அதனால தான் லேட் பண்ணிட்டேன். சுகர் பீடு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் பெரிய பீட் நம்பர் 4 அதை யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்லைனுக்கு நம்பர் 4 யூஸ் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு லைன் சுகர் பீடு வைக்கிறேன். இந்த லைன் வைக்கும்போது அந்த பெரிய பீடுக்கும் சுகர் பீடுக்கும் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், அது கேப் இல்லாத மாதிரி தெரியும். கேமரா வச்சுருக்கிற ஆங்கிளில் அந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. அதனால தான் கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த பெரிய பீடு ஒட்டியே தான் அந்த பீடு போட்டேன் நான். அதை போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இந்த லைன் இருக்குது இல்லைங்களா, அந்த லைனுக்கு இந்த மாதிரி நம்ம 3 சைஸ் பீடை வச்சு ஒரு பீடு அதுக்கு அந்த செக்குடுக்கு அந்தானே ஒவ்வொரு ஸ்டிச் இருக்கிற மாதிரி அந்த அந்த ஷார்ப்பு ஜாயினில் 2 ஸ்டிச் இருக்கிற மாதிரி போட்டுட்டு ஒரு ஸ்டிச்சு ஒரு பீடு அந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த ஷார்ப் கிட்ட மட்டும் அந்த லைனில் ஒரு ஸ்டிச்சு, இந்த லைனில் ஒரு ஸ்டிச் இருக்கிற மாதிரி, ஷார்ப்பில் ஒரு நீடில் பஞ்சு இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்புறம் அந்த லைனில் 3 பீடு இருக்கணும். சரிங்களா? ஒரு ஸ்டிச்சு, ஒரு பீடு, ஒரு ஸ்டிச்சு, ஒரு பீடு. அந்த பீடுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு ஸ்டிச் இருக்கணும். மொத்தம் அந்த லைனில் மட்டும் ஸ்கொயர் ஷேப்பு இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு லைன் பார்த்திங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு பீடு, ஒரு ஸ்டிச்சு, ஒரு பீடு, ஒரு ஸ்டிச்சு, 3வது பீடு போட்டு ஒரு ஸ்டிச்சு. சரிங்களா? அதே மாதிரி இந்த கிராஸில் இருக்கும்போதும் அதே மாதிரி தான் சேம் 3 பீடு இருக்கணும். இந்த கிராஸ் ஆகிற இடத்துல வந்து மேலேருந்து ஒரு ஸ்டிச்சு, கீழேருந்து ஒரு ஸ்டிச்சு. அந்த கிராஸ் வந்து நமக்கு 4 கார்னருமே 4 ஸ்டிச்சஸ் இருக்கிற மாதிரி கேப் இருக்கணும் கார்னர். அந்த மாதிரி வச்சுட்டு 3 பீடு வச்சு ஃபுல் செக்குடையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எங்கேருந்து பார்த்தாலும் ஸ்கொயர் ஷேப்போடைய எந்த சைடில் பார்த்தாலும் 3 பீடு இருக்கிறது தான் கான்செப்ட். சரிங்களா? அந்த மாதிரி வச்சுட்டு அதோடைய கேப்பில் ஒவ்வொரு ஸ்டிச் அளவுக்கு கேப் விட்டுருக்கேன். இப்போ பாருங்கள், 4 கார்னர்லேயுமே அதே மாதிரி தான் இருக்குது. 4 லைன்லேயுமே போட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். இப்போது இதுக்கு வந்து ஜரிலேயே தான்
இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக இருக்கணும், பார்க்க வந்து நமக்கு ரவுண்ட் ரவுண்டாக இருக்கணும். அதுதான் இப்படி இந்த மாதிரி எஸ்எஸ்ஸாக போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வளைச்சி போடுறேன். இந்த இடத்துல லைட்டாக கேப் தெரியுன்றதுனால சின்னதாக அந்த கேப் இல்லாமல் ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு திரும்ப அந்த பீடை அப்படியே சர்க்கிளில் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தான் ஃபுல் லைனுக்குமே பீடுக்குமே பீடை சுற்றி ஒரு ஜரி ரவுண்டில் இருக்கிற மாதிரி போட்ட ஷேப்பு கொண்டு வரணும். நான் போடுறது இந்த மாதிரி போடுறேன். ஆனால் போட்டு முடிச்சுட்டு பார்த்தோன்னா நமக்கு அந்த பீடை சுற்றி ஒரு ஜரி லைன் கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல இந்த ஷார்ப்கிட்ட மட்டும் கீழே இருந்து மேலே அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அந்த ஷார்ப் மேலே குத்த முடியாது. ஏற்கனவே ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த கிராஸில் ஒரு லைனு அந்த கிராஸில் ஒரு லைனு 2 லைன் போட்டிருக்கிறோம். அதனால் இந்த இடத்துல மட்டும் இங்கே குத்திட்டு மேலே குத்தி எடுத்து போட்டுக்கிட்டு அதே மாதிரி தான் இந்த சைட்லேயும் வரும்போது மேலேயும் கீழேயும் மட்டும் குத்திக்கோங்க. அந்த சென்டரில் குத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், த்ரெட்டு மேலே குத்த முடியாது, அதனால் சொல்லிட்டுருக்கேன். இப்போது இதே மாதிரி இந்த ஃபுல் பீடுக்குமே அந்த எல்லாத்துக்குமே அந்த மாதிரி அவுட்லைன் போட்டுக்கலாம். இது ஒரு புது விதமாக இருக்கும்ன்றதுனால உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது நான் பார்த்ததில் ஒரு மாதிரி இருந்தது, சேம் அதே மாதிரி போட தான் ட்ரை பண்ணேன். எனக்கு வந்து செக்குடு வந்து செக்குடோட கேப் இருக்குது இல்லைங்களா, அது இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்திருக்கணும். நான் சின்னதாக போட்டுட்டேன். அதனால் அந்த டிசைனை என்னால் ஃபுல்லாக போட முடியல. அதுக்கு பதில் இந்த மாதிரி உள்ளே போடுற டிசைன் மட்டும் நான் மாற்றிக்கிட்டேன். ஒரு ஜும்கா டிசைன் இருக்கிற மாதிரி வச்சு போட்டிருக்கேன். அதுக்கு அந்த ஸ்கொயர் ஷேப்போடைய கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி, சென்டரில் இல்லாமல் சென்டருக்கும் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி க்ளூ வச்சுருக்கேன். எல்லாத்துலேயுமே பாருங்கள் தெரியும். அந்த மாதிரி வச்சுட்டு இந்த ஸ்கொயர் ஷேப் ஸ்டோன் இருக்குது இல்லைங்களா, அதையும் கூட ஷார்ப்பு பார்க்குற மாதிரி வச்சுருக்கேன். டைமண்ட் ஷேப்பு செக்குடு அதே மாதிரி ஷார்ப்பு மேலேருந்து மேலே கீழே இருக்கிற மாதிரி சைடில் இருக்கிற மாதிரி ஸ்டோனு கரெக்டாக பார்த்து ஷேப் வச்சு ஒட்டிக்கிறேன். மொத்தமாக ஸ்டோனை ஒட்டாமல் இந்த மாதிரி ஷார்ப்பு பார்த்து ஒட்டிக்கிறேன். சரிங்களா, இதே மாதிரி ஃபுல்லாக ஒட்டிடலாம். ஒட்டிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ நம்பர் 3 வந்து செக்குடுக்கு போட்டேன். இது நம்பர் 2. சரிங்களா, நம்பர் 2 சைஸ் வச்சு இந்த மாதிரி அந்த ஹாஃப் ஸ்டோன் மட்டும் ஃபில் ஆகிற மாதிரி ஒரு லைன் கொடுத்துட்டு மேலே சேம் அதே சைஸ் நம்பர் 2 சைஸ்லேயே ஒரு ஒயிட் பீடு, கீழே ஒரு சுகர் பீடு ஒயிட் பீடு வச்சு அரும்பு வைக்கிறேன். சரிங்களா, இதையே தான் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஸ்டோன் ஓட்டியிருக்கேன் இல்லைங்களா, எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். இதுவே பாருங்கள் செக்குடு ஃபுல்லும் கேப் இல்லாமல் ஃபில் ஆன மாதிரி இருக்கும். சேம் அதையே ஃபில் பண்ணி முடிச்சுக்கலாம். இப்போது இதில் பாருங்கள் தெரியுதுங்களா, இந்த பீடு கிறிஸ்டல் பீடு, இது ஒரு நம்பர் 4 சைஸு அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் 5 சுகர் பீடு எடுத்துகிட்டு ஒரு கிறிஸ்டல் பீடு அப்புறம் ஒரு சுகர் பீடு எடுத்துக்கிட்டு அந்த சுகர் பீடை விட்டுட்டு லாஸ்ட்டாக எடுத்தோம் இல்லைங்களா, அந்த சுகர் பீடை விட்டுட்டு மற்ற பீடு எல்லாத்துலேயுமே ரிவர்ஸாக நீடில் இன்சர்ட் பண்ணி வெளியே இழுத்தோன்னா நமக்கு ஹேங்கிங்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துலேயே இந்த சைடில் ஊசியை குத்தி அந்த சைடில் அந்த த்ரெட் ஹேங்கிங்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதை லாக் பண்ணுற மாதிரி போடுறேன். ஏதோ ஒரு இடத்துல அந்த மாதிரி நீடில் வெளியே எடுத்து திரும்ப குத்திக்கலாம். ஏன்னா நமக்கு அது இழுக்கும் போது ஒவ்வொரு ஹேங்கிங்ஸும் இப்போ இதை போடுறேன்னா இதை போட்டுட்டு அடுத்தது அப்படியே அந்த லாக் போடாமல் அப்படியே அடுத்தது போயிட்டேன்னா அது இழுக்கும் போது இந்தான்னு இருக்கிறதும் மூவ் ஆகும். அதனால தான் இந்த குட்டி லாக்கு வந்து நம்ம அடுத்ததாக போடலாம். இப்போ இதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா, செயின் ஸ்டிச்சு, அந்த மாதிரி கூட போடலாம். நான் வந்து அந்த மாதிரி போடாமல் அந்த ஹேங்கிங்ஸ் போட்டது மேலேயே இந்த சைடில் எடுத்து அந்த சைடில் போட்டு அது மேலேயே அழுத்தி போடுற மாதிரியான ஒரு சின்ன ஒரு லாக் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். சேம் அதே மாதிரி தான் 5 சுகர் பீடு, ஒரு கிறிஸ்டல் பீடு, ஒரு சுகர் பீடு எடுத்துக்கிட்டு ஒரு சுகர் பீடை விட்டுட்டு லாஸ்ட்டாக எடுத்து அந்த ஒரு சுகர் பீடை விட்டுட்டு கிறிஸ்டல் பீடு வழியாக 5 சுகர் பீடுக்கும்
ஃபுல்லுத்துக்குமே ரிவர்ஸில் நீடில் இன்சர்ட் பண்ணி கிளாத்துக்கு வெளியே கீழே கொண்டு போயிட்டு நீடில் இழுத்தோன்னா நமக்கு அந்த ஹேங்கிங்ஸு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக். அந்த லாக் வந்து இப்போ இந்த ஹேங்கிங்ஸு கட்டும்போது இதை இழுத்தா அதுவும் லூஸ் ஆகும், டைட் ஆகும். இதை விட்டுட்டு இந்த பக்கம் இழுத்தோன்னா அந்தானே இருக்கிறது டைட் ஆகும். அந்த மாதிரி ஆகும்னு சொன்னேன் இல்லைங்களா? அதே மாதிரி ஒன்று பிச்சுக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்து இருக்கிறதும் பிச்சுக்கும். இந்த லாக் இல்லாததுனால அடுத்தடுத்தது பிச்சுக்கும். அதனால் ஒரு லாக் போட்டோன்னா நமக்கு அந்த லாக்கு மற்ற ஹேங்கிங்ஸ் எல்லாம் அது சேஃப்டி பண்ணிக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நெருக்கமாக அந்த ஹேங்கிங்ஸ் கிறிஸ்டல் பீடு இருக்குது இல்லைங்களா, அது அடுத்தடுத்து இருக்கிற மாதிரி வச்சு ஹேங்கிங்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.